தமிழக அரசியலில் புதிய அரசியல் நடைமுறையை முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். என்ன புதிய நடைமுறை? முதலமைச்சர் விஜயின் அரசியல் பாதையில்தான் இனி தமிழகம் பயணிக்கப் போகிறதா? விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதும், தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதன்முறையாக விசிக அமைச்சரவையில் பொறுப்பேற்றதும், 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக கூட்டணியில் இருந்த IUML கட்சிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்தது என தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழியை முதலமைச்சர் விஜய் மாற்றி அமைத்திருக்கிறார். கடந்த 1967ஆம் ஆண்டு சுமார் 59 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சிக்கு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக முடிவுரை எழுதியது. அதுவே அதிகாரத்தில் காங்கிரசின் கடைசி அத்தியாயமாக இருந்தது. அதன் பிறகு வந்த தசாப்தங்களில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வர உத்வேகத்துடன் போராடினாலும், திராவிட கட்சிகளுடன் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டே தனது தனித்துவத்தை இழந்து தேய்ந்து வந்தது. தற்போது அமைந்துள்ள புதிய அரசியல் சூழலில் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால ஆதிக்கத்தை முதலமைச்சர் விஜய் தனது புதிய அமைச்சரவையில் காங்கிரசிற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கி காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால வனவாசத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாள் முழக்கமான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கைக்கு தாவேக செயல் வடிவம் கொடுத்துள்ளது. திமுக உடனான நீண்ட கால அரசியல் உறவில் இருந்தாலும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவிற்கு எட்டா கனியாகவே இருந்தது. தாவேகாவின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற போதே தங்களோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவோம் என்ற கோஷத்தை இன்று முதலமைச்சர் விஜய் உண்மையாக்கியுள்ளார். தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் கொண்ட கட்சி அமைச்சரவையில் சேருவது என்பது தமிழ்நாடு கண்டிருக்கும் புதிய அரசியல். திமுக அதிமுக ஆகிய கட்சிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் மட்டுமே அமைச்சராகும் சூழல் இருந்தபோது அதனை உடைத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கான 2 MLAக்களை அங்கீகரித்து முதலமைச்சர் விஜய் அவர்களில் ஒருவரை அமைச்சரவையில் சேர்த்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸ் கட்சியின் 50 ஆண்டு கால வனவாசம் நிறைவு, விசிகவின் அரசியல் முழக்கத்திற்கான அங்கீகாரம், விளிம்பு நிலை மக்களை அமைச்சரவையில் சேர்த்தது என பல்வேறு விஷயங்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஸ்கோர் செய்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக முத்துமாரி.